ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய மக்கள் சேவை மக்கள் பாதை சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகு வடை ரவையை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் எதர்ச்சியாக சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரவை வச்சுன்னு தான் ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த கோவிலில், ஆஞ்சநேயர் கோவிலில் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே சேம் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1.5 டீஸ்பூன் வந்துட்டு முழு மிளகு சேர்த்துக்கலாம், கருப்பு மிளகு. அது சேர்த்ததுக்கு பிறகு 2 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கு பிறகு 1.5 ஸ்பூன் வந்துட்டு உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒன்றும் பாதியமாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பவுடர் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வந்து அந்த மிளகு வந்து ஒன்று பாதியமாக உடையணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன் நான். அந்த ரவையும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்ததுக்கு பிறகு இதில் வந்துட்டு நான் 3/4 ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ உப்போ அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு பொடியை வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு வந்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக அடுப்பில் வந்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக வேணாம், லைட்டாக வெதுன்னு இருந்தால் போதும். அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு நம்ம இது கூட 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து திரும்பியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சாலே போதும். ரொம்ப சாஃப்டாக பிசையணுன்னெலாம் அவசியமே இல்லை. ரொம்பவே சூப்பராக வரும். லைட்டாக பிசைஞ்சாலே போதும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து காய வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டேன். அதில் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு 2 ட்ராப் மட்டும் எண்ணெய் ஊற்றி அதை ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம வந்துட்டு வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக அதில் மாவு எடுத்துக்கிறேன் நான். மாவு எடுத்துகிட்டு ஒரு பால் மாதிரி நல்லா பிடிச்சிட்டு இதில் இந்த தட்டில் அப்படியே நல்லா வந்து தட்டிக்கலாம். உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுக்குற வடை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. யாருமே சொல்ல மாட்டாங்க இது ரவையில் செஞ்சதுன்னு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வடை தட்டியாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வடையை போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் வடை தட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நம்மளுடைய மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரவையில் செஞ்சதுன்னு யாருமே நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா தான் வரும். ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.